சொந்த கட்டடம் கட்டும்போது ஏன்னா வாடகை கட்டடம் அதிகமாக சங்கத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு அம்மா ஐயனாபிடிஎம்ஏ திருப்பூர் மாவட்ட தலைவர் பட்டேல் ராஜாவுடைய சிறப்புரை இன்றைக்கு அவினாஷ் ஆலோசனை. நம்ம திருப்பூர் மாவட்டம் கேட்டீங்கன்னா நம் தாய் மாவட்டம் கோயம்புத்தூருக்கு அடுத்தபடியாக 2,65,000 அன்னைக்கே நம்ம டொனேஷன் கொடுத்தோம் நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆண்டு விழா நடத்துன்ற ஒரு பிளான் பண்ணோம். கரையம்மாள் கல்யாண மண்டபத்தில் சுமார் ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு அருமையான ஆண்டு விழா பண்ணோம். மாநாடுகள் சிறப்பாக நடக்கும், ஏன்னா தலைவர் எல்லா வேலை பண்ணி செய்வாங்க. ஆனால் ஆண்டு விழாலேயே சிறப்பான ஆண்டு விழா நாம தான் பண்ணலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். நிறைய பேர் கலந்துருப்பீங்க அந்த ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவோட 20வது ஆண்டு விழா போட்டிங்கன்னா நெட்லேயே வந்துடும். அந்த ஆண்டு விழாவில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சைவ சாப்பாடு. இன்னைக்கு கோபி அண்ணன் இங்கே வந்து அசைவ சாப்பாடு கொடுக்காங்க. கரையம்மாளில் சைவ உணவு தான் போட முடியும். அந்த சைவ உணவு வந்து அருமையாக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த திரு மாவட்ட துணைத் தலைவர் பாலு பன்னீர் அவர்களுக்கு இன்னும் வரை நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த சாப்பாடு மேட்டர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க, அவங்க தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அருமையான சாப்பாடு, அருமையான மண்டபம், ஒரு அருமையான விஷயம் நம்ம பண்ணதுனால திருப்பூர் மாவட்டம்னா எங்கேயுமே உங்களுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்கும் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமை ஆஃபீஸ், நம்ம மாவட்ட தலைமை ஆஃபீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சேர் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாமே நண்பர்கள் டொனேஷன் கொடுத்து வாங்கி கொடுத்தது தான். இப்போ கூட சொன்னார் கோபியனை போகும்போது எல்லாம் உங்கள் அவினாசி இவர் சொன்னார் இல்லையா, செயற்குழு தலைவர், நிறைய கொடுத்து கோபியனை பார்த்தீங்கன்னா 10 வருடம் போகிறோம், நிறைய செயின் போட்டு போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கம்மியாக கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதாவது கண்டிப்பாக நம்ம கிள்ளி கொடுத்தா ஆண்டு அள்ளி கொடுப்பாரு, மாற்றமே இல்லை நண்பர்களே. ஏன்னா அந்த தொழிலில் வந்து எனக்கு தள்ளிவிடப்பட்டதான் அந்த தொழில். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாலே மூணாறு எனக்கு சொந்த ஊர். திருப்பூர் வந்து 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் பனியன் கம்பெனியில் முதல் வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சு சம்பள நாட்கள் அவங்க வந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். என் கூட அன்னைக்கு நான் யாரோட வேலை செஞ்சாலும் அங்கே என் தோழிகள் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றா பனியன் கம்பெனி அடிக்கடி ஒரு பேக்கிங் செக்ஷனில் வேலை செஞ்சது வர இருக்குது. எங்கள் தோழி ஜெயந்தி வந்திருக்கிறாங்க. அவங்க நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கிறோம் பனியன் கம்பெனியில். அப்போ எங்களாம் அந்த சாப்பாடு ஒன்றா வாங்கி சாப்பிட்டது எல்லாமே அருமையான ஒரு நட்போடு ஆரம்பிச்சது எங்கள் வாழ்க்கை. மேம்பாலத்தில் திருப்பூர் மேம்பாலம் பார்த்தீங்களா, அதில் நாய்க்குட்டியோடு விற்றுருக்கேன். நான் 100 ரூபா நாய்க்குட்டியில் விற்றுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமான வேலைகள் செஞ்சு இந்த பெருமையோடு சொல்லலாம் நில தரகர் தொழிலில் வந்து 2000 ரூபா எனக்கு கமிஷன் கிடைச்சதுனால, கமிஷன் கிடைச்ச உடனே 300 விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சேன் நண்பர்களே. அன்னைக்கே RS ரெஜிஸ்டர் போட்டு 300 விசிட்டிங் கார்டு. அவன முதல் கமிஷன் 2000 ரூபாயில் 300 கார்டு அடிச்சு வச்சேன். இன்னைக்கு ரெஜிஸ்டருக்கு நான் பண்ணுறோம் சொல்றோம். எத்தனை பேர் ரெஜிஸ்டரோட உங்க பேர் போட்ட கார்டு இங்க வச்சிருக்கிறீங்க? சூப்பர், ஓகேவா? ஆனா மற்றவங்களும் என்ன கேட்டீங்கன்னா இந்த தொழிலை மதிக்கணும், நம்ம ₹1 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ, ரேஷடா பில்டரா லேண்ட் ஓவரா, தயவு செய்து ஒரு 1000 விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கே கொடுக்கணும் நண்பர்களே. 10 பேர் உங்களுடைய இடம் பார்க்க வர்றாங்களா, கொடுத்துடணும். அப்பதான் தொடர்புகள் அதிகமாகும். தொடர்புகள் அதிகமாக இருந்தால் வருமானம் சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுனால தொழில் எடுத்துருக்கோம். ரெண்டாவது, எந்த தொழிலில் சம்பாதிச்சாலும் ஒரு 10% எடுத்து வைக்கணும். கிறிஸ்தவ நண்பர்கள் யாராவது இருக்கீங்களாங்க? பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, தசம பாதம் 10% எடுத்து வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வருமானத்தில் 10% எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நாம் எந்த அமைப்பு சார்ந்திருக்குமோ அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து உதவினா தான் கடவுள் இன்னும் நிறைய கொடுப்பாருப்பாங்க. சும்மா இல்லை, தர்மம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம தலை காக்கும், வாழ முடியும். எங்கிட்டலாம் 50 ரூபா பணம் இருக்கும்போது 30 ரூபா தர்மம் பண்ணுறதுல உண்டு. இந்த தொழில் எடுத்துட்டு 2 சென்ட் 3 சென்ட் இடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க ஆரம்பித்தோம். வாங்கி கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட பேரில் 2.25 சென்ட் 1.25 சென்டில் ஒரு வீடு ஒன்று கட்டினேன். தொழில் வேணுன்றதுக்காக நான் அந்த வீடை விற்றுட்டு இந்த தொழில் பண்ணி ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர்குடியில் பார்த்தீங்கன்னா ராஜா கடன்றது ஒன்று ஒரு 6 ஏக்கர் போட்டு ஒரு 70-80 வீடு குடி வந்துட்டாங்க. அடுத்து ராஜா அவனின்ற பேரில் சைட் போட்டு அங்கே ஒரு 60 வீடு கட்டுறதுக்கான பிளான் அடுத்த மாதம் ஆகிட்டு இருக்குது. அது உங்களை எல்லாரையும் அழைப்போம். விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இப்போ எல்லாருமே தினமலர் தினத்தந்தியில் எத்தனை பேர் இதில் விளம்பரம் கொடுத்துட்ருக்கீங்க? நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா தெரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிரீன் சிட்டி எங்கே இருக்காங்க, நம் சங்கத்திற்காக
ஒரு நியூஸ் பேப்பரு நான் ஆரம்பிச்சிட்டேன். சண்டே டு சண்டே விசன் அப்படின்ற பேரில் பத்திரிகை ஆரம்பிச்சிருக்கீங்க. டெல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லா ஒப்புதல் வந்துருச்சு. வெகு விரைவில் பத்திரிகை ஆரம்பிக்கப்படும் நண்பர்களே. அதே போல் எல்லாரும் நம்ம குரூப்பில் போட்டு பார்த்துருப்பீங்க. 1 லட்ச ரூபா பணம் போட்டு முதலீடு வாய்ப்பு கொண்டு வாங்கன்னு சொன்னோம். எல்லாருமே 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி இருந்தால் தான் அந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்றத தாண்டி ஒரு 1 லட்ச ரூபா எல்லாருமே பணம் போட்டு ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செஞ்சோம். ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தா இதுவரை 26 பேர் 6க்கு 1 லட்சம் கொடுத்தாங்க. 26 லட்ச ரூபாய் நம்மகிட்ட இருக்குது. இது சங்கத்தில் அசோசியேட் அதில் இருக்குது. அவங்க வந்து இதில் பொறுப்படுத்து சில பேர் அந்த பணத்தை பணமாக்குற வேலையை செஞ்சுருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் ஆகிட்டு இருக்குது. அதில் செயலாளர் பொன்னுச்சாமி அண்ணன், செந்தில் இருக்கிறாரு, ரகு இருக்கிறாங்க. இவங்க இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் பிளான் பண்ணால் அந்த 1 லட்ச ரூபா முதலீட்டில் நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பதிவு பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ், அவ்வளோதான். நம்ம அவினாசி கோவிந்தராஜ் நண்பர்களுக்கு நிறைய பேர் இதில் பணம் கொடுத்து பணங்களே இருக்கிறீங்க. இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சங்கத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணோம், எப்போ மாவட்ட தலைமையிலே கூட்டம் நடந்துட்டு இருக்கோம். அங்கே கூட்டம் நடக்கும், மேலே பிரியாணி சாப்பிட்டு கிளம்பிடுவோம். இந்த வகையில் பார்க்கும்போது தொகுதி மீட்டிங்களை பிரித்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் முதல் தடவையாக வடக்கு தொகுதி ஆனந்தகுமார் சார் வந்து அருமையான சும்மா அசைவு விருந்தோட ஒரு மீட்டிங் போட்டார். அருமையாக இருந்தது. அடுத்து பார்த்தா தெற்கு தொகுதி நாங்கள் ஒன்றும் தேஞ்சா இல்லப்பா, நாங்களும் சாதாரண கிடையாதுன்னு சொல்லிட்டு தனபாலன் அண்ணன், காளீஸ்வரன் அண்ணன் தள்ளி பார்த்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு தெற்கு தொகுதியில் ஒரு அருமையான ஒரு மீட்டிங் போட்டு அவங்களும் ஒரு அசைவு விருந்து ரெடி பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவினாசி தொகுதி நாங்கள் ஒன்றும் சாதாரண இல்லைப்பா, நாங்களே யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மீட்டிங் அசைவு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமது சங்கத்தை வந்து அடுத்து இல்லாத தொகுதியில் போட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமா இல்லையா? இன்னும் காந்தி தொகுதி தலைவர் தான் இறந்துட்டார். ஓகேங்களா? அடுத்து பல்லடம், காங்கேயம் இந்த 2 தொகுதியிலையும் ஏதோ ஒரு தொகுதியில் அடுத்த மீட்டிங் பண்ணுவோமா சார்? நீங்கள் எல்லாரும் வருவீங்களா? சரி, இன்னும் ஒன்று சேலஞ்ச் விடுறேன். பொன்னுச்சாமி எப்பவுமே ஒரு சில விஷயத்தை மரத்தை எடுத்து கொடுப்பாரு. இந்த மாதிரி அடுத்த கூட்டம் வந்து காங்கேயம் அல்லது பல்லடத்தில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வரும். ஆளுக்கு ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வரலாமா சார்? நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த சங்கம் வளரணும்னா உறுப்பினர்கள் அதிகமாக சேரணும். உறுப்பினர்கள் சேர்ந்தால் அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது அல்லவா? உண்டா இல்லைங்களா? அதனால் இன்னைக்கு இருந்து சார் நான் அடுத்த கூட்டத்துக்குள்ளே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணி விடுறேன். உங்கள் மனசுக்குள்ளே எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக லிஸ்ட் இருக்கும். 9/9 அப்படின்றது வந்து தலைவரோட பிறந்தநாள். நம்ம ஒரு தலைவருக்கார பார்த்தீங்களா, நிலத்தரகர் தினம். அது முடிஞ்சால் அன்றைக்கே மீட்டிங் பண்ணி பிளான் பண்ணுவோம். அன்றைக்கி எவ்வளோ எவ்வளோ உறுப்பினர் சேர்ப்போம். அதுபோக இன்றைக்கி அறிவிக்கிறோம் 2ஆம் தேதி அவினாசி தலைவர், வடக்கு தொகுதி தலைவர், தெற்கு தொகுதி நிர்வாகிகள் எல்லாம் கேட்டுங்க. 25ஆம் தேதிக்கு போது நம்ம எப்போவுமே மீட்டிங் பண்ணுவோம். டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் நம்ம மீட்டிங் பண்ணுவோம். காலாண்டு வெளியிடுதல். இன்னைக்கு இருந்து அதிகமான உறுப்பினர்கள் யார் அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த தொகுதி நன்றாக கௌரவப்படுத்துவார்கள். மாற்றம் கிடையாது, கௌரவப்படுத்துவார்கள். உறுப்பினர் சேர்க்கையில் அதுக்காக 3 தொகுதிக்கு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வீட்டில் நோட்டு வச்சு உட்காந்துக்கூடாது. ஓகேவா? நாமளும் நீங்களும் களத்தில் இறங்கிட்டு ஆகணும். அதனால் அடுத்து காங்கேயம் அல்லது பல்லடம் இங்கன்றது நம்ம ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு அடுத்த பற்றியா பார்த்தீங்கன்னா நமது ஆண்டு விழா சிறப்பாக பண்ணோம் சார். கடந்த வருஷம் டெல்லியில் ஆண்டு விழா நடந்தது. டெல்லியில் ஆண்டு விழாங்கிறது யார் யார் கலந்துக்கிட்டீங்க? அக்கா உங்களை அன்னை கூப்பிட்டு வந்தார்ல, கை தூக்குக்கா. டெல்லி ஆண்டு விழாவுக்கு அக்கா வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. எங்கே நடந்ததுன்னா தலைவர் வந்து அடிக்க சொல்லப்பா